Hey guys, welcome back to Prithvi Lifestyle. இந்த வருஷம் 2025 எங்கள் வீட்டில் வரமலக்ஷ்மி ஃபெஸ்டிவல் எப்படி போச்சுன்னா அந்த பிளாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணின்னு இருக்கேன். நாங்கள் வந்து 2வது வாரம் தான் வரமலக்ஷ்மி பண்டிகை செஞ்சோம். இந்த விரதத்தை கடைப்பிடிச்சோம். ஆகஸ்ட் 15 வந்துச்சு. வியாழக்கிழமை எப்போவுமே அம்மனை அழைக்கிறது. இந்த வாட்டி வெள்ளிக்கிழமை விடிய காலையிலேயே அம்மனை அழைச்சிடலான்னு எல்லாம் பண்ணேன். நைட்டு வியாழக்கிழமை நைட்டே ரூமெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி சாமிக்கெல்லாம் பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். பிரசாதத்துக்கு வந்து ரவை லட்டு செஞ்சு வைக்கலாம் அம்மனுக்கு பிரசாதமாக நெய்வேத்தியமன் அதுவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எப்போவுமே நான் லிஸ்ட் எழுதிப்பேன். லிஸ்ட்டு எதுனால எழுதிக்கிறேன்னா கலசத்தில் என்னென்ன பொருள் போடுறது எல்லாமே எழுதி வச்சுக்கினா நம்ம அறிபறியில் இருந்தாலும் கரெக்டாக போடுவோம், டிக் போட்டுன்னு வரோம். இந்த 8 பொருளும் நாங்கள் மூட்டை கட்டி வைப்போம். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 3:30 மணிக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி இந்த விரத முறை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எதனால வெளியேந்து அம்மனை அழைச்சின்னு வரோம் உள்ளன்னு அந்த கதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணது யமுனா நதி தீரத்தில் இருக்க குணசுந்தரியான சாருமதி தான் ஃபஸ்ட்டு இந்த விரதத்தை இருந்தது. அவங்க யமுனா நதி தீரத்தில் இருந்தாங்க. அவங்க தான் இந்த வரலக்ஷ்மி விரதத்தை ஃபஸ்ட்டு பண்ணதுன்னு அம்மா சொன்னாங்க. எதனால யமுனா கலசம் வெளியேந்து கலசம் எடுத்துன்னு வரணுன்னா யமுனா நதி தீரத்துலேருந்து தண்ணி எடுத்துன்னு வந்து துளசி செடி வந்து அன்றைக்கி மகாவிஷ்ணுவாக மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னாங்க. மகாவிஷ்ணுகிட்டேருந்து வச்சு நம்ம உள்ளே இட்டுன்னு வர மாதிரி. எனக்கு தெரிஞ்ச வரமலக்ஷ்மி கதை இதுதான். இந்த பூஜை பண்ணுறதுனால நம்ம வீட்டில் 16 வித செல்வம், ஆயுள், ஆரோக்கியம், சகலவித ஐஸ்வர்யத்தோடு நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் இருப்பாங்க. அந்த தாய் அனுகிரகம் பண்ணுவாங்கன்னு தான் இந்த வரமலக்ஷ்மி. ஸ்ரீனிவாசருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் 2 பேருக்கும் நன்றி சொல்கிற விதம் தான் இந்த வரலக்ஷ்மி நோன்புன்னு அம்மா சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் 4 மணி ஆகிட்ட பேருக்கு தான் அலங்காரம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்ரீனிவாசரையும் மகாலட்சுமி தாயாரையும் 2 பேரையும் சேர்த்து உக்கார வச்சின்னு இருக்கேன். ஒரேக்குள்ளே நம்ம பண்ணலான்னு சீக்கிரமாக அலங்காரம் பண்ணின்னு இருந்தேன். அதனால உங்கள் கூட நான் கிளிப்பிங்ஸ் ஷேர் பண்ணிக்க முடியல சாரீ எப்படி கட்டுறதுன்னு. இதோட கண்டினியூஷன் ப்ளாக் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை.